இலங்கை எழுத்தாளர், பெண் எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களுடைய அம்மாங்கிற சிறுகதையை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன் இன்ஷால்லா. இது இலங்கையில் நடக்கிற ஒரு கதையாக, இலங்கையுடைய நாட்டில் நடக்கிற அந்த ஊரில் சுற்றி நடக்கிற ஊர் பேரெல்லாம் வரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அன்னைக்கு அந்த அம்மா கண்ணை மூடி கை கூப்பி பிரார்த்தனை செஞ்சிட்ருக்காங்க தரையில் அமர்ந்து. இப்போ அந்த பிரார்த்தனை செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடவுளுடைய காலடியில் சொல்லி அப்படியே சரணடையக்கூடிய ஒரு மனநிறைவு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்குது. அந்த அம்மா 65 வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன வாழ்ந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா யோசிக்கும் போது அந்த 65 வருடங்களும் பட்ட கஷ்டங்கள் தான் அவங்களுக்கு நினைவு வருது. இப்போ இந்த கஷ்டத்தையெல்லாம் மறக்கணும்னா மறக்கவே முடியாது, உயிர் போனால் தான் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே கடவுள்கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய உயிர் எப்போ போகும், நான் இந்த கஷ்டத்துலேயும் எப்போ மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுடைய மூடிய கண்ணிலேருந்து பொலபொலவலன் கண்ணீர் வலியும். இப்போ அந்த அம்மா தன்னை பற்றி யோசித்து பார்க்குறாங்க. 65 வருடங்கள் கஷ்டத்திலேயே போயிருச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி போகுது, வாழ்க்கையை படாத பாடுபட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ அந்த மண்டபத்தில் உட்கார்ந்துட்டுருக்காங்க. கூரைகளால் வேயப்பட்ட, அதாவது தென்னை ஓலையால் வேயப்பட்ட அந்த மண்டபத்தில், பிரார்த்தனை மண்டபத்தில் 65 வயசு இவங்க மாதிரியே கடந்த 80-82 மக்கள், ஆண்கள் பெண்கள் என எல்லாரும் இருக்காங்க. எல்லாத்துடைய மனசுலேயும் ஒரு சோகம் கவிட்டுருக்குது. எல்லாரும் வாழ்நாளுடைய கடைசி இறுதி கட்டத்தை அடைந்த மக்களாக அங்கே எல்லோரும் உட்கார்ந்துருக்குறாங்க. அது ஒரு முதியோர் இல்லமாக இருக்கிறது. முதியோர் இல்லத்தில் ஒரு பிரார்த்தனை கூடத்தில் எல்லோரும் பிரார்த்தனை செய்துட்ருக்காங்க. எல்லோரும் மனசில் ஒரு அலைப்பாயுது, மனசில் இயலாமை கவி கொண்டு இருக்கிறது. எல்லாரும் அப்படியே அமைதியாக அழுதுட்ருக்காங்க, உள்ளுக்குள்ளே அழுதுட்ருக்காங்க. தாங்கள் பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு வளர்த்த குழந்தைகள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, தங்களை கொண்டு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு தள்ளிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் எல்லா பெரியவங்க மனசில் இருக்குது. எல்லோரும் அநேகமாக அழுதுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த முதியோர் இல்லத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. 65 வருஷங்களாக இந்த அம்மா பட்ட கஷ்டத்தை இவங்க நினச்சி பார்க்குறாங்க. பெற்ற பிள்ளைகள் தங்களை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலில் அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு முதியவர் மன நோயாளியே ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அதாவது 7 பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி எல்லாரும் நல்ல நிலைமையில் இருந்தாலும் பெற்றவங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொண்டு முதியோர் இல்லத்தை தள்ளிடுறாங்க. இப்போ அந்த விஷயத்தை யோசிச்சு ஒரு பெரியவர் என்ன ஆகிட்டாரு, மனநோயாளிக்கு ஆளாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனசுலேயும் ஒரு கவலை இருந்தாலும் அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் நலம் விசாரிக்கிறாங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இலங்கையில் இருக்கிற ஒரு அச்சுவேலி அப்படிங்கிற ஊரை பற்றி பேர் சொல்கிறாங்க. இடம்பெயர்ந்து வந்தீங்களா? இப்போ இலங்கையோடைய வாழ்க்கை சூழலை காமிக்கிறாங்க. இலங்கையில் எப்படி இருக்குது வாழ்க்கை, இடம்பெயரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு இடத்துல அவங்களால நிலையாக வாழ முடியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமாம், இடம்பெயர்ந்து 95 தடவை இடம்பெயர்ந்து நாங்கள் இந்த வன்னிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சொந்தங்கள் யாரும் இல்லையா, பெற்றவங்க பிள்ளைகள் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கவும் இந்த அம்மாவுக்கு மனசு குத்துது, முள்ளா குத்துது. இப்போ அவங்களுடைய விசாரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு நக்கலாக கிண்டலாக கேட்கக்கூடிய விசாரிப்பல்ல. இனி வாழக்கூடிய நாட்கள் எல்லாமே எப்படி இருக்கணும், இவங்க கூட தான் வாழணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் கேட்கக்கூடிய ஒரு விசாரிப்பாக இருக்குது. இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கு சொந்தங்கள் இல்லையா, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா கேட்கும்போது மௌனமாகவே இருக்கிறாங்க ரொம்ப நேரம். அப்புறம் என்ன செய்கிறாங்க, இல்லை அப்படின்னு சொல்லி தலையாசைக்கிறாங்க. இப்போ அந்த இல்லைன்னு பொய் சொன்னது அந்த அம்மாவுக்கு மனசில் ஒரே ரொம்ப பாரமாக இருக்குது. அன்றைக்கி இரவெல்லாம் என்னால் தூங்க முடியாது, என் பிள்ளையை நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க. இப்போ இந்த வருத்தம் இவங்களுக்கு மட்டுமானா இல்லை, அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணும், பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்க, அவங்களாம் நல்லா இருப்பாங்களா, அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சாபமிடக்கூடிய பெண்களை பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு அனுதாபம் வருது. இப்போ ஏன் சாபமிடுறாங்க, ஒரு தாய் சாபமிடுவாளா? இப்போ அந்த ரணம், அந்த வலி, என் பிள்ளை என்னை பார்க்கலைங்கிற வலியினால் வரக்கூடிய வார்த்தைகள் தான் அந்த சாபம்.
இப்போ இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்குறாங்க. அவங்களுடைய விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே இந்த அம்மாவுக்கு கஷ்டம். இந்த அம்மாவுடைய அப்பா ஒரு குடிகாரராக இருக்கிறாங்க. தாயை வந்து அடித்து உதச்சி அந்த வாழ்க்கையை பார்த்து வளர்ந்தவங்க இந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு ஒரு 20 வயசு ஆகும்போது இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இவருடைய கணவன் அதுக்கு மேலே அப்பாவுக்கு மேலே குடிகாரராக இருக்கிறாரு. அப்பாவுக்கு மேலே இந்த அம்மாவை அடித்து உதச்சி இவங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் துவம்சம் பண்ணிடுறாரு. இப்போ 35 வருட காலமும் அந்த கணவன்கிட்ட அடி வாங்கியே வாழ்ந்து வாழ்க்கையை இந்த அம்மா வந்து வாழ்ந்துருக்குறாங்க. அப்புறம் இந்த அம்மா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவுடைய கணவர் இறக்குறாங்க. இறக்கும்போது இந்த அம்மா மனசில் வந்து எந்த ஒரு வலி கவலை வரவே இல்லை. கணவன் இறந்ததை வந்து அப்பாடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த அம்மாவுடைய மனசில் வருது. இப்போ எவ்வளோ ஒரு குரூரமான எண்ணம். ஆனால் அந்த வாழ்க்கை அப்படிப்பட்டது. அந்த கணவன் கூட வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோ ஒரு கொடூரமான வாழ்க்கையை அந்த அம்மா வாழ்ந்தனால தான் அந்த கணவன் இறக்கும்போது என்ன வார்த்தை வருது, அப்பாடா இனியாவது அடி வாங்காமல் வாழலாம், இனி இந்த அடி உத இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்தலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த அம்மா மனசில் வருது. அந்த கணவனுடைய உடலை அந்த பாடையில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது இந்த அம்மாவுடைய மனசில் ஒரு மெல்லிய சந்தோஷம் அலைப்பாயுது. இப்போது அந்த எடுத்துகிட்டு போகும்போது அந்த சந்தோஷத்தை யாருக்கும் காமிக்காமல் தனக்குள்ளே மட்டுமே அனுபவிச்சுட்டு கடவுள்கிட்ட நன்றி செலுத்துகிறாங்க. இப்போ ஒரு மனைவி தன் கணவன் இறந்ததை கணவனுக்கு நன்றி செலுத்துகிறாங்கன்னா அப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ எவ்வளோ ஒரு நரக வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க அந்த பெண். இப்போ அந்த அம்மா வந்து எதுக்காக அந்த கணவன் கூட இவ்வளோ நரக வேதனை அனுப்பிச்சு வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு பையன், அவங்களுடைய மகனுக்காக, ஒரே பையன், அந்த மகனுக்காக அந்த கணவனுடைய வேதனையை அவனுடைய கொடுமையை அனுபவித்து வாழ்ந்துட்டாங்க. அந்த பிள்ளையை வந்து தன்னுடைய கணவனுடைய குரூரத்தனம் மிருகத்தனம் வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அந்த குழந்தையும் அந்த மகனும் என்ன செய்கிறான், அப்பாவித்தனமாக நல்லபடியாக வளரக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ அந்த அம்மா அந்த பிரார்த்தனை கூடத்தில் உட்காந்து இதிலே யோசித்து பார்க்குறாங்க. அந்த மகனை நினச்ச உடனே அந்த அம்மாவுடைய கண்ணில் கண்ணீர் வலியுது. இப்போ பிரார்த்தனை கூடத்தில் உட்காந்து பிரார்த்தனை செய்து அழுகிறவங்கள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால அந்த அம்மா உட்காந்து அழுகிறாங்க. அழுதுட்டு கண்களை தொடச்சிட்டு அங்கே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த முதியோர் இல்லத்தில் அவங்க இருக்கிற சூழலை பற்றி யோசித்து பார்க்குறாங்க. இந்த வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த முதியோர் இல்லத்தில் நேர சாப்பாடு, காலையில் எழுந்திரிச்சுன்னு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்புறம் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒருத்தர் விசாரிச்சுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தர் ஆறுதலாக இருக்கிறாங்க. அப்புறம் தேவைக்கு மருத்துவர் வராரு, பிள்ளை மாதிரி வந்து மகன் மாதிரி வந்து விசாரித்து மருந்து கொடுத்துட்டு போகக்கூடிய மருத்துவரும் வராரு. அப்புறம் இந்த முதியோர் இல்லத்தை நிர்வகிச்சிட்டு இருக்கிற அந்த பெரியவர் இங்கே வந்தாங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஆதரவாக பேசி அரவணைச்சு போகக்கூடிய அந்த பெரியவரை யோசிக்கிறாங்க. இப்போ இந்த முதியோர் இல்ல வாழ்க்கை வந்து இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாலும் தன்னுடைய சொந்தங்கள் தன்னுடைய குழந்தைகள் தங்களை என்ன செஞ்சிட்டாங்க, விலக்கி வச்சுட்டாங்க, பார்க்க மாட்டோன்னு சொல்லிட்டு தங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்திட்டாங்கங்கிற கவலை அங்கே இருக்கிற அத்தனை பேருக்குள்ளே இருக்குது. ஒரு பெரியவர் என்ன சொல்கிறாரு, நானும் என் மனைவியும் சேர்ந்து 10 பிள்ளைகளை வளர்த்தோம், ஆனால் அந்த 10 பிள்ளைகளை சேர்ந்து எங்கள் 2 பேர்த்த பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுகிறார். அதே மாதிரி உன்னியர் அம்மா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்தேன், என் பிள்ளை தன்னுடைய மனைவி வந்த உடனே என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து இங்கே விட்டுட்டான். நல்ல வேளை இந்த முதியோர் இல்லமாவது இருக்குது, இல்லாட்டி நான் தெருவா அலைய வேண்டிய சூழ்நிலை தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகும்போது அந்த இவங்க வந்து பார்த்துட்ருக்குறாங்க. தன்னுடைய மகனை வந்து எந்த குறையும் சொல்கிறதில்ல. அந்த வாழ்க்கையை நினச்சி முதியோர் இல்ல வாழ்க்கையை அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த முதியோர் இல்லம் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போல்லாம் காலத்தில் ஒரு பர்த்டே வருது, ஒரு நினைவு நாள் பெரியவங்களோடது வருதுன்னா குடும்பத்தோடு வந்து முதியோர் இல்லத்தில் வர மக்களை சந்தித்து அவங்கள சாப்பாடு கொடுத்து அவங்கக்கிட்ட மனநிறைவாக ஆறுதலாக பேசி அவங்களுடைய வாழ்க்கையுடைய கதைகளெல்லாம் கேட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ நிறையா இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் வராங்க, அந்த முதியோர் இல்லத்துலேயும் வரக்கூடியவங்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்தால் இந்த இறுக்கமான இந்த முதியோர்களுடைய மனசு வந்து அன்றைக்கி வந்து இலகுவானதாக மாறுது, ஒரு அமைதியாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் அந்த ஒரு குழந்தையுடைய பர்த்டேக்கு ஒரு குடும்பம் வரப்போகுது. இப்போ அந்த பிரார்த்தனை கூடத்துலேருந்து இந்த அம்மா எந்திரிச்சு நடந்து வராங்க. நடந்து வந்து அன்னைக்குடைய அன்றாட வேலையை பார்க்குறாங்க. அவங்களால முடிஞ்ச வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. 11 மணிக்கு அந்த குடும்பம் வருது, சின்ன குழந்தையோடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக. அந்த குழந்தை வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசுது, பாட்டு பாடுது, எல்லாத்தோடையும் கையை பிடிச்சி
அந்த குழந்தை வந்து பேசக்கூடியதை பார்க்கும்போது எல்லார் மனசுலேயும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ இந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுடைய மகன் ஞாபகம் வர்றாங்க. 35 வயசு மகன் வந்து குழந்தையாக தான் இந்த அம்மாவுக்கு ஞாபகம் வர்றாங்க. அந்த மகனோட வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்குறாங்க. 10 வருஷம் மகனோட அவனுடைய திருமண வாழ்க்கை, அவன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 10 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்க. என்ன அந்த இலங்கையோடைய வாழ்க்கை சூழல் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. அந்த போர் சூழல் வந்து ரொம்ப கொடூரமான வாழ்க்கையை தான் தந்தது அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய பதிவாக இருக்குது. அந்த இலங்கையுடைய போர் சூழல்னால் ஒவ்வொரு இடமா மாறி மாறி போய் அந்த வேலைகள் எதுவும் நிரந்தரம் இல்லாமல், மகனுக்கு எந்த வேலையும் நிரந்தரம் இல்லாமல் மரம் வெட்டுற வேலைக்கு போய் உடல் நிலை சரியில்லாமல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ அந்த அம்மா நினைக்கிறேன், இப்போ என் மகன் என்ன பண்ணிகிட்ருப்பான்? காட்டு வேலைக்கு போய் மரம் வெட்டிட்டு வந்து விற்றுட்ருப்பானா, இல்லை உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து க்யூவில் நின்றுட்டுருப்பானா, தன்னுடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் எப்படி சாப்பாடு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை பற்றி அந்த அம்மா நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் அந்த முதியோர் இல்லத்தில் அந்த குழந்தைக்கு வந்து பர்த்டேக்கு வந்து செலிப்ரேஷன் நடக்குது. அந்த இலங்கை சூழலை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த போர் சூழல் வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிச்சது. தமிழ் மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த இலங்கையோட போர் சூழல் பாதிச்சது. பொருளாதார தடை ஒவ்வொரு குடும்பத்தையும் வந்து நாசமாச்சு. அந்த குடும்பத்துடைய சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், வீடு இல்லாமல், சொந்த வீட்டை விட்டு உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய அந்த போர் சூழலை நினச்சி பார்க்குறாங்க. இந்த அம்மா வாழ்ந்த 65 ஆயுட்காலம் முழுவதுமே கஷ்டம்னு வாழ்ந்துட்டு போன அந்த வாழ்க்கையை அந்த அம்மா யோசித்து பார்க்குறாங்க. அப்புறம் அந்த குழந்தையோட பர்த்டேக்கு சாப்பாடு பரிமாறப்படுது, வடை பாயாசத்தோட சாப்பாடு பரிமாறப்படுது. அந்த குழந்தையோட தாய் வந்து இந்த அம்மா பக்கத்தில் வந்து நின்று கையை பிடிச்சி ஆறுதலாக கேட்குறாங்க, ஏம்மா உங்களுக்கு குழந்தைகளும் சொந்தங்கள் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மாவுடைய பதில் என்னவா இருக்குது, இல்லை எனக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி தலையாசிக்கும் போது ஒரு பெரிய ரணத்தோடு தலையாசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பையன் இருந்தாலும் அவங்க இல்லைன்னு சொல்லி தலையாசிக்கிறாங்க. அப்புறம் அந்த சாப்பாடு வடை பாயசம் சாப்பாடை எடுத்து வாயில் வைக்கும்போது அந்த அம்மாவுக்கு தன்னுடைய மகனுடைய நினைவு வருது. என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன், என்னுடைய பேரப்பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது எதுக்காக அந்த மகன் இருக்கானான்னு கேட்கும்போதெல்லாம் இல்லைன்னு தலையசைக்கிறாங்கன்னா, என்னுடைய மகன் எதுக்காக இந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து விட்டான் அப்படின்னா, அவருக்கு சோறு போட சாப்பாடு போட வழி இல்லை. ஊராக போய் கஷ்டப்பட்டு வாழக்கூடிய அந்த ஒரு வேளை கஞ்சியில் அந்த அம்மாவுக்கும் ஒரு பிடி கஞ்சி கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த அம்மா இந்த முதியோர் இல்லத்தில் 3 வேளை நல்லபடியாக சாப்பிடட்டுங்கிறதுக்காக கொண்டு வந்து அந்த விட்ட அந்த மகனை யாருமே குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, யார் உங்களுக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா தலையாசிக்கிறாங்க. யாரும் என் மகனை வந்து குறை சொல்லிடக்கூடாது, அம்மாவை பார்க்கலன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அம்மா தலையாசிக்கிறாங்க. அந்த அம்மா சாப்பிடும்போது மகனை நினச்சி அழுகிறாங்க. இப்போ இந்த வயசான வாழ்க்கை, முதியோருடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது சொந்தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்கிற வாழ்க்கை ஒரு விதம். சொந்தங்கள் எல்லாம் ஒதுக்கி தங்களை கொண்டு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து முதியோர் இல்லத்தில் விடக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப கொடூரமானது இல்லையா? நாங்களும் போயிருக்கிறோம். இங்கே முதியோர் வக்கீல் அன்புச்செழியன் அவர் நடத்துகிறாரு. அங்கே போவோம், அடிக்கடி சாப்பாடெல்லாம் கொண்டு போவோம். அப்போ அந்த மக்கள் இதே மாதிரி தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நாங்களாம் போய் சாப்பாடு கொடுத்து அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப ஆறுதல் அவங்களுக்கு. இனி அடுத்தது நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சொந்த பிள்ளைகள் கூட வந்து பார்க்கறதில்ல, இப்படி அடிக்கடி வர்றதில்லை. இப்போ நீங்கள் எப்போ வருவீங்க? இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து அம்மா அப்பா தங்கை இந்த உறவுகள் வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இறுதி காலம், அந்த முதியோருங்கிற அந்த வயசான காலத்தில் உறவுகள் தான் வேணும், அவங்கள ஆறுதலாக அணைக்கக்கூடிய உறவுகள் தான் வேணும் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலம் இந்த தாமரை செல்வி அவர்கள் வந்து அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது முதியோர் இல்லங்கள் வந்து தடை செய்யப்பட வேண்டும். அனாதை இல்லங்கள் வரலாம், இருக்கலாம், அது தவறில்லை. அனாதைகள் யாருமே இல்லை, சொந்தமே இல்லைன்னா அனாதை இல்லங்கள் இருக்கலாம். ஆனால் முதியோர் இல்லங்கள் இருக்கக்கூடாது. அவங்கவுங்க குடும்பங்கள், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய சொந்தங்கள் அந்த முதியோரை அரவணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அந்த அன்பை வந்து விதைக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம குழந்தைகளுக்கு நம்முடைய சொந்தங்கள் பெரியவங்களுக்கான கண்ணியத்தை அந்த குழந்தைங்க மனசில் போடணும். அவங்கள பார்த்துக்கணுங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கணும். இன்ஷா அல்லாஹ். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.